நிறைய பேருக்கு இருக்குது. நம்ம உலகத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்குது. அதனால இங்க இந்த ஊர்ல இருக்கிறவங்க சொல்றேன்னு யோசிக்காதீங்க. இந்த ஊர்ல இங்க நம்ம பூலோகத்துல நிறைய பேருக்கு இருக்குது இல்லையா? ஆகாரம் இல்லாத ஆசாமியே இல்லை. அது பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும். இப்ப மகாவிஷ்ணு பிரம்மாகர் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? சரி, இப்படி எல்லாம் இருந்தா சாமியை போய் அணுக முடியுமா? சாமி கிட்ட போய் சேர முடியுமா? சேர முடியாது. சேர முடியாது. ஏன் சேர முடியாதுன்னா, என்பே விறகாய் இறைச்சி அறுத்திட்டு பொன் போல் கழலி பொரிய வெறுப்பினும் அன்போடு கூடி அகம் குழைவார்க்கு இன்றி என் பொன் மணியை எய்த ஒண்ணாது. இது என்ன பாட்டு? இது திருநாவுக்கரசர் தேவாரத்துல வர பாட்டு இல்லையா? என் போல் மணியை எய்த ஒண்ணாது. ஒண்ணுமே தெரியல எனக்கு, நான் ரொம்ப மண்டுங்க. எனக்கு இந்த சைவ சமயம் சிவபெருமான் கதை எதுவுமே தெரியாது. நேற்று ஒருத்தவங்க சொன்னாங்க, இங்க உட்காந்து கோயில் கழிவுற அம்மா அங்க இங்கதான் நிக்கிறாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, எனக்கு குரல் சரியில்லைங்க, நான் பாட முடியலைங்க. அதுக்கு திருஞான சம்பந்தர் சொல்றாரு, கோழை மிடராக கவிக்கோளும் இரவாக ஏழை அடியார் பாடும் பாடல் சாமி எப்பவுமே கேட்க இஷ்டப்படுறான். கோழைன்னா இந்த கோழை கட்டி இருக்கிறது. கோழை மிடராக கவிக்கோளும் இரவாக ஏழை அடியார் பாடும் பாடல சுவாமி அவ்வளவு ஆசையா கேட்பாராம். வேற என்ன கேட்பாருன்னா, என்பே விறகாய். என்பே என்னது? என்பே என்னது? எலும்பு. என்பே விறகாய் இறைச்சி அறுத்திட்டு, இறைச்சினா கறி அறுத்திட்டு பொன் போல் கழலி. பொன் போல் கழல்னா ஒரு கத 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 நெருப்பு இருக்கிற ஒரு வாணல்ல போட்டு பொரிய வெறுப்பினும். என்ன பண்றீங்க? இப்ப மட்டன் ஃப்ரை பண்றதை யோசிப்பாங்க சிலவங்க. சிவராத்திரி அதுமா இதெல்லாம் சொல்றான் பாருங்க இல்லையா? என்பே விறகாய் இறைச்சி அறுத்திட்டு பொன் போல் கழலில் பொரிய வெறுப்பினும் அன்போடு கூடி அகம் குழைவார்க்கு இன்றி. எவன் ஒருத்தவன் அன்போட சாமி கிட்ட அகம், அகம்னா உள்ளம், சீரகம்னு ஒண்ணு ரசத்துல போடுறீங்க. அகத்தை சீரா வச்சுக்கமா. அகம்னா என்னது? உள்ள இருக்கிறது பேர் அகம்னு பேர். புறம்னா வெளியே இல்லையா? அன்போடு கூடி அகம் அகம் குழைவார்க்கின்றி என் போல் மணியை எய்த ஒண்ணாதே சொல்றாரு. அதுல என்ன அர்த்தம்னா, ஒரு தேவர பாட்டு நான் இந்த 8 வருஷமா எவ்வளோ பாட்டு சொல்லிடுறேன். நீங்க யாரும் ரிப்பீட் கொடுக்கறது கூட இல்லை. கோயிலுக்கு வந்து அங்க யாரையுமே நீங்க பார்க்க தேவையில்லை. அவங்களுக்கு வேண்டிய பிராப்தம் சாமி கும்பிட்டு அவங்க போவாங்க. என்பே விறகாய் இறைச்சி அறுத்திட்டு பொன் போல் கடலில் பொரிய வெறுப்பினும் அன்போடு கூடி அகம் குழைவார்க்கன்றி என் போல் மணியை எய்த ஒண்ணாது. இந்த பாட்டு யாருக்காவது ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்க வேணாம். கருத்து என்னன்னா, அன்பா கூடி எவன் அகம் குழையறானோ, சாமி எனக்கு இது நடந்ததுன்னா உனக்கு அது செய்வன்ற பாருங்க, அவனுக்கு சாமி உதவி பண்ண மாட்டேன். இந்த பாட்டு மூலியமா எனக்கு இது செய்யி, நான் உனக்கு அது செய்யறேன், அது செய்ய மாட்டேன் சுவாமி, அது செய்ய மாட்டேன். அன்பா வந்து ஒரு சொட்டு கண்ணீர் மல்க, சாமி எப்படி சாமி இருக்கிற அப்படி கேட்கணும். என்ன மனித பிறவி கொடுத்தே சாமி, இந்த மாதிரி அடுக்க வச்சு தூங்க வைக்கல சாமி, இது பாருங்க எவ்வளவு புண்ணியம் பண்ண தெரியுமா? எல்லா பாட்டையும் கேட்கும். ஆமா, எல்லா பாட்டையும் கேட்கும். நான் ஒரு அரை மணி நேரம் முன்ன உங்ககிட்ட சொன்னேன், முன்பிறவி பத்தி சாமி கொடுக்கல, முற்பிறவியோட ஞாபகம். இது முற்பிறவி மனுஷனா இருந்திருக்கலாம். அப்ப ஒழுங்கா தேவாரம் கொடுக்க பிரசாதத்தை வாங்கி கடகடன்னு வீட்டுக்கு போயிருக்கலாம். இந்த பிறவியாவது நான் நாயாவது பட்டு கேட்கிறேன்னு கேட்குது. ஒண்ணு சொல்லும் போது வேடிக்கையா விளையாட்டா இருக்கும். ஆனா உண்மையா இருக்கலாம். அந்த பகவானுக்கு தான் தெரியும் என்னன்னு சொல்லிட்டு. நான் பொய்ய பேசியதையும் உங்ககிட்ட ஒண்ணும் மொழிப்பெரும் வாங்கி போகிறது கிடையாது. சத்தியமா இருக்கலாம். அத மாதிரி இங்க இருக்கிற எறும்பு எவ்வளவு உங்க கண்ணுக்கு பார்க்க முடியாத ஜீவன்கள் எல்லாமே கேட்டு இருக்கணும். உங்களுக்கு தெரியுமா? எவ்வளவு தேவர்கள் இங்க உட்காந்து கேட்பாங்க தெரியுமா? சிவராத்திரிடா, மனித ஜென்மம் உட்காந்து பேசண்டா, வாங்கடா கேட்போம். நம்ம மனித ஜென்மம் உட்காந்து பேசுவான்டா எவனாவது கேட்பண்டான்னு எவ்வளவு பேர் தெரியுமா கேட்பான்? சில பேர் காதிருந்து செவிடா இருப்பாங்க, உள்ளுங்கடிச்சு ஓடுவாங்க இந்த சாமி விஷயம் பத்தி சொன்னீங்கன்னா. ஆனா இங்க பாண்டிச்சேரி மாலுன்னு ஒரு இடம் இருக்குது, அதுல ஒரு 5 சினிமா தேட்டர் இருக்குது. உள்ளுங்கடிச்சு உள்ள வர்றான், போட்டாங்களா 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 கேட்கறான் வாசலே.
அசிங்கமா போட்டாங்க யாரு என்னத்த போட்டாங்கன்னு தெரியல. போட்டு பணம் போட்டாங்களாம். எப்ப போட்டாங்க போயிடுச்சா, சீனு முட்டிடுச்சா? இங்க எவனாவது வந்து போயிடுச்சா போட்டாங்களா எப்ப சீனுங்க எவனா கேக்குறானா? எவனும் கேட்க மாட்டானே. அங்கங்க ஓடுறது பாண்டியன் அவுத்து விட்டா நீவி அன்னைக்கு அவ்வளவு பேர் ஓடுறான். கோயில் எல்லாம் காலியா தான் இருந்துச்சு இல்லையா? முன்ன காலத்துல சித்தர்கள் இருந்தாங்க, ஞானிகள் இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாம் செலை வச்சாங்கன்னா ஏன் வச்சாங்க? ஐயாவே கதின்னு இருந்தா வச்சாங்க இல்லையா? அத போல பரப்பு நீர் மையத்து பல்லுயிர்க்கெல்லாம் இறப்பாரின் வள்ளல்கள் இல்லை. இது என்னடா புதுசா இன்னொரு பாட்டு சொல்றாங்க. பரப்பு நீர் மையத்து பல்லுயிர்களுக்கெல்லாம் இறப்பாரின் வள்ளல்கள் இல்லை. யாரு தெரியுமா இந்த உலகத்திலே பெரிய வள்ளல்? மற்றவனுக்கு கொடு பிச்சை போடுற பிச்சைக்காரன் இருக்கான் பாருங்க. கேளுங்க, பிச்சைக்காரன். இன்னைக்கு நீங்க நல்லா வாழ்றீங்க இல்லையா? நாளைக்கு நம்ம கதை என்னன்னு தெரியாது. ஒண்ணு கோடீஸ்வரனா மாறிடலாம் நீங்க, இல்லைன்னா பிச்சைக்காரைய கூட ஆகலாம், யார் வேணா ஆகலாம். அதனால இவர் என்னங்க சிவராத்திரி நல்ல நாள் அதுமா போனா இன்னும் நாளைக்கு பிச்சைக்காரி ஆயிடலான்றாங்க, உதைக்கணுங்க சொல்லக்கூடாது. யார் வேணா ஆயிடலாம், கோடீஸ்வரியாவும் ஆயிடலாம். ரெண்டுமே வாய்ப்பு இருக்கு. இப்படியும் போகலாம் அப்படியும் வரலாம் இல்லையா? பரப்பு நீர் வாய் என்னக்கா, ஒருத்தவனுக்கு ஒரு துணி கொடுக்குறீங்க, அது என்ன கொஞ்ச நாள் கழிச்சு கீஞ்சி போயிடும், கந்தல் ஆயிடும். ஒரு வாய் சோறு கொடுக்குறீங்க, என்ன ஆயிடும்? செரிச்சிடும், டாய்லெட் போனா முடிஞ்சு போச்சு இல்லையா? ஆனால் அவனுக்கு அந்த சாப்பாடை கொடுக்கும் போது அவன் என்ன செய்யறான்? ஐயா உங்க பிள்ளைங்களாம் நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருக்கணும் ஐயான்னு சொல்றானா இல்லையா? சில திமிர் பிடிச்ச பிச்சைக்காரனுங்க 10 ரூபாவது கேட்கறாங்க, அவனை விட்டுடுங்க. சில நல்ல பிச்சைக்காரனுங்க ஐயா நீங்க நல்லா இருக்கணும்னு கீழே அவன் உட்காந்துன்னு மேல உங்களை வாழ்த்துறானா? அது நமக்கு இன்னைக்கும் வருமா? எவ்வளோ இன்னைக்கும் வருமா? மறுஜென்மக்கும் வருமா? இம்மைக்கும் மறுமைக்கும் சொல்றான். இம்மைக்கும் மறுமைக்கும் வருண்டாது. அதனால ஒரு பிச்சைக்காரன் கூட வந்து காசு கேட்டா அவனை திட்டுறது, அவனை சாராய குடிதானே கேட்கறது, இதெல்லாம் கேட்காதரா தம்பின்னு சொல்றாங்க. இது வரையும் கேட்டு இருந்தா கூட ஒரு சில பேர் கேட்பாங்க, என் கை காலம் நல்லா தானே இருக்குது, போய் செய்ய. அதெல்லாம் நம்ம சொல்ல தேவையில்லை. உனக்கு விருப்பம் இல்லைன்னா பணம் கொடுக்கறத விட்டுடணும். நம்ம அந்த பேச்செல்லாம் நம்ம பேசி அவனை வீணடிக்க கூடாது. இந்த நேரத்தோட அதை விட்டுடணும். சரிதானே? இப்போ சாமிக்கு என்ன சொன்ன? என்பே விறகாய் இறைச்சி அறுத்திட்டு பொன் போல் கழலில் பொரிய வறுப்பு. நீ எலும்பு சதையெல்லாம் போட்டு வானல்ல வறுத்து சிவபெருமானே பிடிச்சு வந்த மாதிரி கத்துறத விட்டுட்டு அன்பா கூடி செல்லம் எப்படி இருக்கிற, நல்லா இருக்கிறியா, எங்களெல்லாம் நல்லா பாத்துக்கிறியே, எங்களோட நலனுக்காக தேவர்களோட நலனுக்காக நீ விஷத்தை குடிச்சிய சுவாமி, உன்னோட கருணையே கருணை சுவாமி. ஒரு 12 பன்னி குட்டிக்காக நீ போய் பால் கொடுத்து காப்பாத்தினியே சுவாமி. வரகுண பாண்டியருக்கு சிவலோகம் காட்டினியே சுவாமி. அதுவே சாமி உபமன்யு முனிவர் ஒருத்தர் இருக்கிறார். யாருன்னா அந்த புலிக்கால் முனிவர் நம்ம ஒருத்தர் நிற்பர். அது பாத்தீங்கன்னா புலிக்காலோட நிற்பர். அவரோட பிள்ளைக்காக உபமன்யுக்காக போய் பார்க்கடல் கொடுத்தாரு சாமி. பார்க்கடல் என்ன அழுதுச்சா, குழந்தை அழுதுச்சு, பால் பார்க்கறதுக்காம அப்பா கொஞ்சம் அமைதியாரு, பால் கடலே கொடுத்தாராம். புடுறா கடலே, ஒரு கடலுக்குள்ள பாலை கொடுத்தாராம். இல்ல பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் ஈந்த பிரான் மாலுக்கன்று சக்கரம் அருள் செய்தவன் மன்னிய தில்லை தன்னுள் ஆணிக்கும் அந்தனர் வாழ்கின்ற தில்லை சிற்றம்பலமே இடமாக பாலித்து நட்டம் பயில வல்லானை பல்லாண்டு குருதுவேன்னு சொல்றாரு. பாலித்து நட்டம் பயில வல்லானேன்னா அங்க நாட்டியம் ஆற என்னோட சிதம்பரம் நடராஜரை பல்லாண்டு குருதுவேன், பல ஆண்டு ஐயா உங்களோட கருணையே கருணை கருணையே கருணைன்னு சொல்லி கும்பிட சொல்றாங்க. நம்மளுக்கு சிவபெருமான வாழ்த்துறதுக்கு கும்பிடுறதுக்கு நமக்கு அதிகாரம் இருக்கா? வாழ்த்துறதுக்கு நம்மளால முடியுமா? இருந்தாலும் நீ வாழ்த்துறாங்க. அப்பதான் வாழ்த்தவாய்
அருமையான விஷயமா இது. கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது. நான் சொல்றேன் இந்த பாட்டுலாம். வார்த்தவாயும் நேற்று சொன்ன நினைக்க மனநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்த மாமலர் தூவி. அப்படியே மாமலர் தூவி துதிடா. சூழ்த்த மாமலர் தூவி துதியாதே வீட்டவா விடையே நெடுக்காலமே. சாமி ரொம்ப நாள் வீணடிச்சிட்ட சாமி. இப்ப இப்படி காட்டுறாங்க, இப்படி காட்டுவான் கை. முன்ன நல்லா கை நீட்டமா போவானா? போக மாட்டான். எவ்வளவு சொல்லுங்க வரவே மாட்டான். இல்லையா? மாட்டான். எவனாவது பிறந்த நாள்னா தெரு தெரு பேனர் வைப்பான். அந்தாண்ட ஒரு தியேட்டர் வாசல்ல பால் பாக்கெட்டை பிச்சு ஊத்துவான், பூவை பிடிச்சி போடுவான். ஏன்டா அவன் சம்பாதிச்சு போறான், உனக்கு ஏன்டா அந்த வேலை? 2-3 பேர் பேனர் கலந்து ஊந்து வேலை செத்துருவான். அதுக்காக இவனுக்கு பொட்டு வச்சு பவுடர் அடிச்சு சுத்தம் பண்ணி கழுவி விட்டு ஜெட்டி போட்டு பனியன் போட்டு டாக்டர் போய் வேக்சின் ஊசி போட்டு தடுப்பூசி போட்டு இவனை மாங்க பேனருக்கு பால் ஊத்துறதுங்க. இதை வேற செய்யறானுங்க. அது சாமி செய்ய மாட்டியே, செய்யல. சரி, சாமிக்கு அப்படிதான் நம்மளோட உள்ளத்தை எப்படி வச்சிருக்கோன்றாங்க, அன்போடு வச்சிருக்கோம். கேளுங்க, ஒண்ணுமே இல்ல. உங்க கவனம் மட்டும் இங்க வச்சு கேட்டாலே ஒரு கைப்பிடி தங்கம், ஒரு கைப்பிடி தங்க காசு கொடுத்த போல. உள்ளம் பெரும் கோயில். உள்ளம் என்னமா? பெரும் கோயில். ஊர் உடம்பு கரியால் ஆன இந்த உடம்பு ஆலயமா, இது கோயிலாம். உள்ளம் பெரும் கோயில், ஊர் உடம்பு ஆலயம். இதுதான் சாமி கோயில்னு சொன்னீங்க, ஆலயம்னு சொல்றீங்க. நான் கோயிலை எடுத்துக்கிறதா ஆலயத்தை எடுத்துக்கிறதா? கோயில் சிதம்பரம் தான். ஆலயம் என்றது சிவாலயங்கள், மற்ற சிவாலயங்கள். இல்லையா? கோயில் சிதம்பரம் மட்டும்தான் கோயில், மற்றதெல்லாம் ஆலயம். அம்மா அம்மா அவன் இங்கே போக மாட்டான். எல்லாரும் பார்த்துக்கலாம், பயப்படாதீங்க, உட்காந்து கேளுங்க சாமி விஷயம். ஆமா, உள்ளம் பெரும் கோயில், ஊன் உடம்பு ஆலயம். வல்லல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல். இது கோயிலா? இது கோயிலா? உள்ளம் உடம்பு ஆலயமா? சிதம்பரம் எங்க இருக்கா? இதயத்துல இருக்கா. இது ஆலயமா? வல்லல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல். கோபுர வாசல் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? வல்லல் பிரான பாருங்க, உங்களால அந்த நாயோட கேட்கறது போயிடுச்சு. போங்க, அந்த பாவம் உங்களுக்கு தான். போங்க. வல்லல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல். வாய் கோபுர வாசல் எதுக்கு சொன்னா? வாய் பாருங்க, என்ன வருது? என்ன வருது? நாட்டம் வருது, காத்து வருது, சுவாசம். ஒரு கோயில் வாசப்படையில போய் நின்னா என்ன வருது? அட்டகாசமான காத்து வரும். எப்படிடா காட்டுறாங்க ராஜா? ஒருத்தவங்க கேட்பாங்க, எப்படி வருது பாருங்க, போயிருக்கீங்களா? அனுபவிச்சுக்கிறீங்களா? வல்லல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல். சில வாய் கோபுர வாசலா இருக்காது, வேற வாசலா இருக்கும். இல்லையா? கள்ளப்புலனைந்தும் காணா மணிவிலக்கே. பாருங்க, இவன் கள்ள பையன்றாங்க. என்னது? இவன் கள்ளன்றாங்க. என்னது? திருட்டு பையன். அதோட கரெக்டா சொல்றாங்க பாருங்க. ஆமா, திருட்டு பையன். கள்ள புலனைந்தும் காணா மணிவிலக்கே. 5 புலன்கள் என்னது? செவி, வாய், மூக்கு, கண்ணு, பல்லா. பல்லுலாம் கிடையாது, காது. இல்லையா? அத 5 புலன் என்ன பண்ணுமா? நம்மள இத போய் சேர விடாம அடிச்சுக்கிட்டே இருக்குமா. ஒரு கண்ணு இந்த பொண்ணு சுத்தி வரத பாக்குமா, ஒரு கண்ணு பொங்க வருது என்னன்னு தெரியல, இன்னொன்னு இட்லி சுட்டு இருப்பாங்களா, கார சட்னி அரைச்சிருப்பாங்களோன்னு ஒண்ணு கேட்குமா, வீட்டுல மோட்டர் சுவிட்ச் ஆஃப் பண்ணாம இத மாதிரி கள்ள புலன். இதெல்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும்? இப்படி போயிட்டு பாடணும், எச்சா ஊட்டும். இல்லையா? கள்ள புலன். இதெல்லாம் கொஞ்ச நாள் இருந்துட்டு இல்லாம போயிடும். இல்லையா? உதாரணத்துக்கு ஒரு நல்ல மீன் குழம்பு வச்சு நல்லா சாப்பிடுறோம், ஒரு கறி குழம்பு வச்சு நல்லா தின்றோம், சாம்பார் நல்லா பெருங்காயம் தூக்கெல்லாம் வைமா நல்லா வச்சு செய்யணும். இல்லையா? இது வரைக்கும் தானே போகுது. அதுக்கப்புறம் என்னாச்சு? எங்க போச்சு? அதுவே போச்சா? போயிடுச்சு இல்ல? போயிடுச்சு இல்ல? தோல் இப்ப நல்லா இருக்குது, டைட்டா. ஒரு 70 வயசுக்கு அப்புறம் உங்க தோல் உங்களுக்கே பிடிக்காது, ரொம்ப அசிங்கமா இருக்கும்.
சுருங்கிடும் எங்க பார்த்தாலும். நல்லா இருந்தோன்னு கல்யாணம் ஆல்பத்தை அப்ப எடுத்து பார்ப்போம். நல்லா இருந்தோம் இந்த ஆள் கூட வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. அவர் சொல்லுவாரு நல்லா இருந்தது கருமத்து கூட வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி திட்டிக்க வேண்டியதுதான். அதான் உள்ளம் பெருங்கோயில் ஊர் உடம்பு ஆலயம் வல்லல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல் கள்ள புலனைந்தும் காணா மணிவிளக்கு. சூப்பரா. அந்த பாட்டுக்கு சொல்லலாமா? 5 பேரறிவும் கண்களே கொள்ள, 5 பேரறிவும் கண்களே கொள்ள, அளப்பெரும் கரணங்கள் 4 சிந்தையே ஆக, குணம் ஒரு 3 திருந்து சாத்வீகமே ஆக. குணம் ஒரு 3னா என்ன குணம்? அது என்ன குணம்? ரஜோ குணம், சத்துவ குணம், தாமச குணம். இதுதான் இது ரஜோ, சத்துவம், தாமசம். ஒரு பெண்ணுக்கு என்ன குணம் இருக்கணும்? என்ன குணம் இருக்கணும்? சத்துவ குணம் இருக்கணும். சத்துவ குணம்னா அமைதியா இருக்கணும். சொன்னா கேட்கணும். வாழ் 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 கூசுனா என்ன பண்ணுவாங்க? யாரும் கிட்ட வர மாட்டாங்க இல்லையா? சரி. 5 பேரறிவும் கண்களே கொள்ள, அளப்பெரும் கரணங்கள் 4 சிந்தையே ஆக, குணம் ஒரு 3 குணமும் திருந்து சாத்வீகமே ஆக, இந்து வாழ் சடையார் ஆடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்தில் வந்த பேரின்பத்தில் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தார். மாறிலா மகிழ்ச்சியில் யார் மலர்ந்ததா? சுந்தரமூர்த்தி பெருமானு சிதம்பரம் கோயில்ல போய் நடராஜ பெருமான கும்பிடும் போது எப்படி கும்பிட்டாராம்? இதுதான் நீங்க முக்கியமா கேட்க வேண்டிய பாட்டு. கவனம் அங்க பாயுது. இன்னும் ஒரு 3 மணி நேரம் ஆனா அப்படின்னு கட்டிங் போட்ட மாதிரி எல்லாரும் அப்படி இப்படின்னு கொஞ்சம் இருக்கும். அது இப்ப ஆரம்பிக்க கூடாது. அதுக்கு இன்னும் டைம் இருக்கு. அப்ப கதையை மாத்திக்கும். வேற கதை கைட்டு ஏது. ஓகேவா? நாடகம் பார்க்க போறீங்களா? சரி, ஓகே, அப்புறம் பேசுவோம். அது 5 பேரறிவும் கண்களே கொள்ள, அளப்பெரும் கரணங்கள் நான். இது எங்க இருந்து சாமி இந்த பாட்டு வருதுன்னா, பெரிய புராணத்துல தெய்வ சேக்கிழார் பெருமான். அப்பா மோட்டர் ஸ்டாப் பண்ணுங்கம்மா. அம்மா மோட்டர் ஸ்டாப் பண்ணுங்க. பாருங்க, 5 பேரறிவும் கண்களே கொள்ள, அளப்பெரும் கரணங்கள் 4 சிந்தையாக. அப்பா இத காதுல கேட்டா போற வழிக்கு ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். எந்த வழி? வீட்டுக்கு போற வழி இல்ல, அங்க போற வழி நல்லா பாதுகாப்பா இருக்கும். இட்டுன்னு போற சிவகணம் ஒருத்தர் அப்படி கும்பிட்டுனே வருவான். அம்மா வாங்கம்மா வாங்கம்மா. ஏன்பா கும்பிடுற? ஒரு மென்டல் ஒருத்தர் உங்க ஊர் கோயில சொன்னா அந்த மென்டல் சொன்னதை கொஞ்சம் நீங்க கேட்டீங்க, அதனால உங்களை கும்பிடுறோமான்னு சொல்லிட்டு அப்பதான் தெரியும். ஐயோ உண்மையதான் சொன்னா பாருதுரா, இந்த நேரத்துல தேவைப்படுது. அப்பதான் எல்லாருக்கும் புரியும். ஆமா, 5 பேரறிவும் கண்களே கொள்ள, அளப்பெரும் கரணங்கள் 4 சிந்தையே ஆக, குணவரும் 3 திருந்து சாத்வீகமே ஆகனா எல்லாத்தையும் கட்டி போட்டாராம். இந்த 5 குணங்கள், இந்த எண்ணங்கள் எல்லாத்தையும் கட்டி போட்டு என்ன பண்றாராம்? பெருமானே கெதின்னு போறாராம். அந்த லைன்ல பாருங்க, இந்து வாழ் சடையான். யாரு வச்சிருக்கா சடை? சிவபெருமான் நடராஜமூர்த்தி வச்சிருக்காரா. இந்து வாழ் சடையான் ஆடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்தில் வந்த பேரின்பத்தில் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தார். யார் மலர்ந்தது? சுந்தரமூர்த்தி பெருமான் சிவபெருமான்கிட்ட டைரக்ட் ஆயிட்டார். சாமி கூட என்ன ஆயிட்டாரா? லிங்க் ஆயிட்டார். இப்படி இருந்ததால லிங்க் ஆயிட்டார். அதனால நீங்களும் என்ன செய்யக்கூடாது? உங்களோட கவனத்தை சிதற விடக்கூடாது இல்லையா? அப்ப நான் என்ன சாமி செய்யணும்? முடிஞ்ச அளவுக்கு சிதறாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? 5 எழுத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். 5 எழுத்துனா யாரு? வீட்டுக்கார பேர் எல்லாம் சொல்லலாம். குமார், ரமேஷ் குமார் சொல்லலாம். குமார் 5 எழுத்துங்க. 4 சமத்தை சொல்லணுமான்னு கேட்கணுமா? அப்படி கேட்க கூடாது. நமச்சிவாய மந்திரம் சொல்லணும். 5 பெருமையே அகவிடமாவது, 5 பெருமையே ஆலயமாவது, 5 பெருமையே அறவோன் வழக்கமும், 5 வகை சொல்ல, 5 வகை செய்ய பாலனுமாமே. 5 வகை சொல்ல பாலனுமாமே. 5 எழுத்தால் 5 பூதங்கள் படைத்தனன், 5 எழுத்தால் இவன் அகரிடம் தாங்கினன், 5 எழுத்தால் பல யோனிகள் படைத்தனன், 5 எழுத்தால் அமர்ந்து நின்றானே. இதுல ஃபர்ஸ்ட் பாட்டு என்னது?
ஐந்தின் பெருமையே அகலிடமாவது, ஐந்தின் பெருமையே ஆலயமாவது, ஐந்தின் பெருமையே அறவோர் வழக்கமும், ஐந்தின் வகை செய்ய பாலனுமாமே. சிவபெருமானோட 5 எழுத்தோட பெருமையை பற்றி சொல்றாங்க. 5 எழுத்தால் 5 பூதங்கள் படைத்தன். யார் 5 பூதங்கள்? நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். இதுக்கெல்லாம் யார் அதிபதி? சிவபெருமான் தான் அதிபதி. பஞ்சபூதங்கள் பஞ்சபூதங்கள், அந்த பஞ்சபூதங்களுக்கு அதிபதி நம்ம பஞ்சாட்சர மந்திரத்துக்கு அதிபதியான உங்களோட சிவபெருமான் தான். அப்ப உங்களுக்கு சிவபெருமான் இல்லையான்னு கேக்குறீங்களா? அப்படி சொல்லல. உங்களோட கவனத்தை எடுத்துன்னு வர்றதுக்கு உங்க வீட்டுக்காரு, உங்க அதிபதி, உங்க புள்ளன்னு சொன்னா என் பிள்ளையா கேட்க வருது. அத மாதிரி சொன்ன உங்களோட அதிபதி தான். அதுக்காக 5 எழுத்தால் 5 பூதங்கள் படைத்தனன், 5 எழுத்தால் பல யோனிகள் படைத்தனன், 5 எழுத்தால் இந்த அகலிடம் படைத்தனன், 5 எழுத்தால் அமர்ந்து நின்றானே சாமின்னா பஞ்சா. ஓம் நம சிவாய. சாமியை கும்பிடணும். திருமூல நாயனார் பாருங்க 2 பாட்டு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஒண்ணு ஒரு வைர கண்ணு இல்லையா? ஒரு நகை கடைக்கு போனா அவன் காட்ட நகை நகை போவாங்க இல்ல, அதை விட விலை அதிகமான நகை கடை நாம சொல்ற அந்த வார்த்தை இல்லையா? ஆமா, வெளியில எங்கனாலும் போய் பாத்தீங்கன்னா சொல்ற ஒரு 50 ரூபாய் ஒரு 500 பேர் உட்காந்துருப்போம். உங்ககிட்டயே சொல்ல மாட்டார், விளக்கமாவும் சொல்ல மாட்டார். எல்லாம் ஓட்டம் கிரைண்டர் வர மாதிரி இவன் வாடியில் இருப்பான். அவனுக்கு ஒரு போய் இழுத்துட்டு போவோம். இந்த மாதிரி கிடையாது இல்லையா? நல்லா விவாதிச்சு தெளிவா அழுத்தம் திருத்தமா யார் சொன்னது, அர்த்தம் என்ன, நம்மளோட உறுப்புகளோட கனெக்ஷன் என்ன, நாம என்ன செய்யணும் எல்லாம் சொல்லி ஒரு சின்ன குழந்தைக்கு நடக்கும் போது இப்படிதான் வா வா அப்படி ஒண்ணு இல்ல, அவன் நடக்கும் போது உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குது. ஒரு குழந்தை பிறந்த குழந்தை பிறந்து படுக்கும் போது இவனுக்கு என்ன சந்தோஷம். ஐயோ பிறந்து படுச்சு இல்லையா? உன்னை படைச்ச பகவானுக்கு நீ என்னைக்காவது நெஞ்சார அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் காட்டியிருக்கியா? ஒரு ஆளு நெஞ்சு தொட்டு சொல்லுங்க பாப்போம். சத்தியமா கோயில நின்று சத்தியம் பண்ணக்கூடாது. சத்தியம் பண்ணினா உண்மையா இருக்கும். அந்த குழந்தைங்க பேச சொல்லுன்றான். ஆனா இவன் ஒரு பாட்டு வாயை தொடரவே மாட்டான். கோந்து போட்டு வட்டின மாதிரி உட்கார்ந்து இருக்கிறான். அதுதானே பிரச்சனையே. நமக்கு முயற்சி பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணணும். ஓகேவா? இப்ப பச்சு நேற்று சொன்னேன் இல்லையா? விபூதி எல்லாரும் விபூதி தரிக்கணும். இந்த கோயிலே சில பேர் உட்காந்துக்கிறீங்க, நெத்தியில விபூதியே காணும். விபூதி கண்டிப்பா உடணும். ருத்ராட்சத்துக்கு இன்னொரு பேர் உண்டு. என்ன தெரியுமா? கண்மணின்னு பேரு, அக்கு மாலைன்னு பேரு. அக்கு மாலைன்னா ருத்ராட்சம் பேரு. இன்னொரு பேரு என் கண்மணியே, என் பொன்மணியே. இதையும் எழுதணுமா? கண்மணி அன்போடு, நான் கண்மணி அன்போடு காதலன், அதெல்லாம் ஞாபகம் இருக்கு இல்லையா? ஆனா அந்த கண்மணின்ற பேருக்கு என்ன அர்த்தம்னா ருத்ராட்சம்னு பேரு, அக்குமாரைன்னு போல. சரி, இந்த ருத்ராட்சம் என்னதானா நீ இவ்வளவு பெருசா சொல்றேன்னா? நல்ல பாம்பு வாய வைக்காது. யார் மேல? ருத்ராட்சம் இருக்கிற உங்க மேல. நல்ல பாம்பு 500 பாம்பு தான் நீங்க வர நடந்து போகலாம். ருத்ராட்சம் கட்டிக்கிறான் வாயே வைக்காது. வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க. எந்த காட்டுக்கு வேணா போகலாம். ருத்ராட்சம் போட்டு ஏன் இதுக்கு ஏன் நீங்க செக் பண்ண தேவையில்லை. அவ்வளவு கஷ்டம் கிடையாது. எவ்வளவு ஞானிகள் காட்டுல உட்காந்துக்கிறான். எவனா பாம்பு கடிச்சு செத்துக்கிறானா? ஏன் சாவல? அவ்வளவு ருத்ராட்சம் போட்டிருக்கான். அதுக்கு அவ்வளவு சக்தி உண்டு இல்லையா? அப்புறம் தேல் கொட்டாரு. ருத்ராட்சம் போட்டிருந்தா கரடி கொள்ளாது. கரடி, தேழு, பாம்பு, நல்ல பாம்பு மட்டும்தான். நாட்டு பாம்பு எல்லாம் கட்சிதான். இவன் கோயில வந்து பார்த்தோம் சொன்னா உட்காந்து அறிவு கேட்டவன். அவன் வீட்டுக்கு போய் அவன் என்னன்னு கேட்கற மாதிரி கேட்க கூடாது. நல்ல பாம்பு மட்டும் சாவடிக்காது. மற்ற பாம்பு பத்தி எனக்கு தெரியாது. கரடி, தேல், நல்ல பாம்பு, ருத்ராட்சம் போட்டிருந்தா சாவடி. எவரேனும் தாமாக விடாலத்து இட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உயிகி உவராதே. அவரவரை கண்டபோது அவரவர் அடிமைத்திறம் நினைந்து உகந்து நோக்கி இவர் தேவர் அவர் தேவர் 2 ஆட்டாவது ஒழிந்து, இவர் தேவர் அவர் தேவர். இவன் திருட்டு பையனா இருப்பானா? ஒரு மாதிரி போறான், பின்னால போய் ஏதாவது சாயம் குடிச்சுவானா? சரி சொல்லு போய் என்ன சொல்லு சொல்லிட்டு பிடிப்பானா? அதெல்லாம் நம்ம நினைக்க கூடாதான். இவர் தேவர் அவர் தேவர்.
இவர் ஒரு மாதிரி போலி சாமியார் மாதிரி இருக்கிறார். அந்த கதையை நம்ம நினைக்க கூடாது. இதுவரை நினைச்சிருந்தீங்கன்னா இன்னையில இருந்து நிறுத்தணும். எவரேனும் தாமாக ஒருத்தவன் தாமா எடுத்து விபூதியை விட்டுட்டான்னா அவன் சாமின்னு தான் நீங்க நினைக்கணுமா? அவன் கெட்டது பண்ணா பண்ணிட்டு போறான், அவன் மாட்டிக்குவான். நான் அந்த உதாரணம் அந்த சாமியாருக்கு பேர்லாம் நான் சொல்ல இஷ்டப்படல. அவன் மாட்டிக்குவான். நீங்க நிறைய பேர் யோசிச்சு பாருங்க இல்லையா? எவரேனும் தாமாக விடாலம்னா இந்த இடம் விடாலம் நெத்தி போஸ்ட்மார்ட்டம் ஆனபோது தடக்கு நீங்க 2 தட்டு தட்டி உள்ளோட தூக்குவான். இது பேர் தான் விடாலம்னு பேர் இல்லையா? எவரேனும் தாமாக விடாலத்து இட்ட திருநீரும் சாதனமும் சாதனமும் கண்டால் உள்கி உவராதே. இவன் திருடா மாதிரி வந்த நேற்று வேற மாதிரி இருந்தான், இன்னைக்கு எவ்வளவு ஏமாத்த வந்துக்கிறானே அதை சொல்லாதன்றான். உள்கி உவராதே அவரவரை கண்டபோது அவனை பார்க்கும் போது அவரவர் அடிமைத்திறம் நினைந்து சாமிக்கு அடியாராயிட்டானே பரவாயில்லையே இந்த புள்ள ஆயிடுச்சேன் நான் கொட்டையை கிட்டியும் போட்டுன்னு சுத்துறான். அதெல்லாம் பேசக்கூடாது இல்லையா? நீங்க பேசாதீங்க. இனிமேல மகா பாவம். எவரேனும் விடாலத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கி உவராதே அவரவரை கண்ட போதே அவரவர் அடிமைத்திறம். சாமிகிட்ட போயிட்டாண்டா, உன்னால போக முடியலையே நினைச்சு வெட்கப்படு. நீ போகலையே, என்னால போக முடியலையே நினை. உள்கி உவராதே அவரவரை கண்டபோது அவரவர் அடிமைத்திறம் நினைந்து உகந்து நோக்கி. பரவாயில்லையே உகந்து நோக்கி சொல்றான் இல்லையா? சுகந்த சாம்பிராணின்றவர் இருக்கிறீங்களா? உகந்து நோக்கி இவர் தேவர் அவர் தேவர் என 2 ஆட்டாது ஒழிந்து. 2 விஷயம் பேசாத. இந்த ஆள் ஃப்ராட் மாதிரி இருக்கிறானே, இந்த அம்மா வேற மாதிரி இருக்குது, இது எதுவும் செய்யலாம், அந்த மாதிரி வேலையே வச்சுக்க கூடாதுன்றோம். 2 ஆட்டாது ஒழிந்து கவராதே. கவராதேன்னா என்னது? கவராதேன்னா என்னது? வஞ்சகம் வைக்காதடா டேய். வஞ்சகம் பேரு கவராதேன்னு பேரு. வஞ்சகம் வைக்காத எவன் தொழுகிறானோ அவனோட நெஞ்சில தான் கன்றாப்பூர் அடிகளை காணலாமே. திருக்கன்றாப்பூர்ல இருக்கிற சிவபெருமான் அவன் நெஞ்சத்துக்குள்ள வந்து உட்கார்ந்துருவானா? யார் நெஞ்சத்துல? அவனை திருடன்னு நினைக்கல பாருங்க. உங்க நெஞ்சத்துல வந்து சாமி உட்காருவான். சாமி உட்கார சேர் போட்டா எப்படி இருக்கணும்? இந்த அம்மாவை வந்து உட்கார போறாங்க, சேர் எப்படி போடுவீங்க? அப்படி ஒரு கெட்ட ஒரு பேச்சு வரும். அது சாக சேரே போடுது. நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா சாமி வந்து உட்கார இடமா சேர் எப்படி வச்சிருக்கணும்? ராஜா வந்தா எப்படி வச்சிருப்பீங்க? ஒரு வாழை கட்டுவீங்க, அது பண்ணுவீங்க. சில பேர் இங்க இருக்கிறவங்க வந்தாங்க, அவங்க பேரை நான் சொல்ல இஷ்டப்படல. அந்த விஐபி அவங்க வாழை கட்டு போட்டு மாறாட்டி பேர் எல்லாம் பண்ணுவார். 10 காசுக்கு புராணம் கிடையாது. ஒரு வேணா ஏறி கத்திருப்பாங்க, 10 காசுக்கு புராணம் கிடையாது. ஆனா சாமி அப்படின்னு வந்து உள்ள உட்காரு. திருப்பி ரிப்பீட் பண்ணிட்டோமா ஒரு தடவை கேட்டு நம்ம அடுத்த பாட்டுக்கு போயிடலாம். இந்த பிறவி பயன் மனிதனா பிறந்த சாமி இந்த ஊர்ல வந்த ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கல உள்ள பேத்த எல்லாரும் அந்த பிறவி பயன்ல இந்த பாட்டை ஒரு இந்த வினாடி கேட்கறீங்க பாருங்க. இது உங்களுக்கு நாளைக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. எவரேனும் தாமாக கேளுங்க. எவரேனும் தாமாக விடாலத்து இட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கி உவராதே அவரவரை கண்ட போதே அவரவர் அடிமைத்திறம் நினைந்து உகந்து நோக்கி இவர் தேவர் அவர் தேவர் என 2 ஆட்டாது ஒழிந்து. 2 ஆட்டாது ஒழிந்து அந்த வேலையை வச்சுக்காதன்றோம். கவராதே தொழும் அடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் அடிகளை காணலாமே. திருக்கன்றாப்பூர் சுவாமியே அந்த நெஞ்சிலேயே பார்க்கலாண்டாங்க சொல்றாரு திருநாவுக்கரசர் பெருமான். அருமையான பாட்டுமா. நான் இன்னொரு பிறவி எடுத்தா கூட எனக்கு இந்த மாதிரி உட்கார வச்சு எவன் சொல்லுவான்னு தான் எனக்கு தெரியல. இது நல்ல ஊர்னவங்களுக்கு வரப்பிரசாதமா இருக்கு நான் பேசுறது. நான் அடுத்த வருஷம் இந்த கோயில் இல்ல வேற கோயிலுக்கு போயிட்டேன்னா எல்லா கூட்டம் ஐயோ அதை மிஸ் பண்ணிட்டேமே, அந்த பைத்திய மேல உட்காந்து கத்தி கிடந்தானே, நம்ம அப்ப அதை ஒழுங்கா கவனிக்கலையே, இப்ப யாரும் சொல்றதுக்கு இல்லையே நினைக்கும் போதுதான் தெரியும். சரிதானா? அப்புறம் இந்த ஐவர்னு பேசிட்டு இருக்கோம் இல்லையா? நேற்று இந்த அம்மா பாடினாங்க, நான் யாரும் தெரியலையே யாரும் தெரியலையேன்னு சும்மா சொல்லிட்டு இருந்தேன்னு நீங்க யோசிக்காதீங்க.
எனக்கு எல்லாமே தெரியும், ஆனா ஒண்ணு தெரியாத மாதிரி இந்த கோயில்ல நான் இருப்பேன் இல்லையா? நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு ஒரு பாட்டு பாடின. நித்தல் பூசனை செயல் உற்றார் கையில் ஒன்றும் காணமில்லை, கையில் ஒன்றும் காணமில்லை, கழலடி தொழுது உயல் உற்றார் ஐவர் கொண்டு இங்கு ஆட்டமாடி. யாரு இந்த ஐவர்? யாரு ஐவர்? யாரு? 5 பேர் யாரு? கண், காது, செவி, மூக்கு இதெல்லாம் இருக்கிறாங்கல்ல, இவங்க 5 பேர் அவங்க என்ன பண்றாங்களா? ஆட்டமா ஆட வச்சு கடைசி என்ன செய்யறாங்க? கடைசி என்னமா செய்யாம எதுவுமே வாய திறக்காம 5 கிலோ இஞ்சி துறவர் என்னடா இப்ப சொல்ல வரேன்னு நம்ம நர்வஸா உட்காந்துக்கிறீங்க. ஜாலியா இருக்கலாமேமா, ஜாலியா உட்காந்து கேட்கலாமே. நீங்க ஜாலியா கேட்கறதுக்கு பதில் சொல்லணும்ல. ஜாலியா வீடியோ உட்காந்து நான் என்ன பண்ண முடியும்? ஐவர் கொண்டு இங்க ஆட்டம் ஆடினா இந்த 5 பேரு நம்மள ஆட்டம் போட வச்சு என்ன பண்றாங்க தெரியுமா? ஆள் புள்ளி பட்டு அழுந்து கடைசியா போய் என்ன பண்றாங்க? அண்ணாக்கு ஒரு முடிச்சு வெட்டிடுறான். லேடிஸ் மூக்குக்கு கைட்டுனா புடிச்சு இழுத்து புடிக்க எடுக்கிறான். இப்ப சாதாரணமா மூக்குக்கு நான் கைட்ட முடியுமா? ஐயோ என்ன கையணும்? அது மாதிரி நான் ஆள் புள்ளி பட்டு அவங்க செக் பண்றாங்க. மூக்குக்கு ஆள் புள்ளி பட்டு அழுந்து வேனுக்கு உயிமார் ஒன்று அருளச் செய்வீர். ஓனகாந்தன் தளி உள்ளேரேன்னு சுந்தரமூர்த்தி பெருமான் பாரு சாமி. ஓனகாந்தன் தளின்னு காஞ்சிபுரம் பக்கத்துல இருக்கிற சுவாமியே, என்னை இந்த 5 பேர்கிட்ட மாட்டி விட்டுடாத சாமி, என்னை காப்பாத்தி உன் பக்கம் இட்டுன்னு போ சாமின்ற. புரியுதா இந்த பாட்டு? புரியுதா? யாருக்காவது புரியலன்னா தயவு செய்து ஒரு கை தூக்குங்க. புரியலடா எனக்கு ஒண்ணு கண்டாவே எனக்கு புரியல, ஏன்டா இங்க வந்ததுன்னா கொஞ்சம் கை தூக்குங்க. நான் ஒண்ணும் தப்பாவே யோசிக்க மாட்டேன், திருப்பி சொல்லுவேன். புரியுதா இல்லையா? நீங்க ஸ்கூல்ல கேப்பர் வாங்க புரியுமா? புரிஞ்சே இருக்காது. ஆகவே நீங்க செய்யாது. என்ன இப்போ இந்த 5 நம்மள உள்ள இருந்து காக்குது. உள்ள இருந்து காக்குதா? என்னது? நீர் நிலம் நெருப்பு காற்றாக. நிலத்துல இருந்து வந்ததை தின்றோமா? நீரை குடிக்கிறோமா? நெருப்பு நமக்குள்ள இருக்குது இல்லையா? தின்னது செரிக்குது இல்லையா? நெருப்பு உள்ள இருக்குது இல்லையா? ஆகாயத்துல இருந்து வர்றதான சுவாசிக்கிறீங்க இல்லையா? ஆகாயத்துல இருந்து வர்றதுதான் இந்த காத்து எல்லாம் சுவாசிக்கிறீங்க. வெளியிலயும் 5 பூதங்கள்ல தான் உங்களை காப்பாது இல்லையா? நீர் இல்லாம இருக்க முடியுமா? நெருப்பு இல்லாம கேஸ் எரியுமா? ஆகாயம் இல்லாம மழை பெய்யுமா? காத்து இல்லாம சுவாசிப்பீங்களா? முடியாது இல்லையா? இந்த 5 பூதங்கள் இல்லாம உள்ளேயும் வாழ முடியாது, வெளியிலயும் நம்மளால வாழ முடியாது. இந்த 5 பூதங்களை கட்டுப்படுத்துறது யாரு? உங்களோட சிவபெருமான் இல்லையா? சாமி திடீர்னு இந்த அம்மா நம்ம கோயில கழுவுற அம்மா வருகிறாங்க, அவங்க ஒரு நாள் கோயில் கழுவினேங்கிறாங்க. திடீர்னு சாமி வந்துட்டாரு, என்ன பண்ணுவாங்க? இப்ப நாயகர் கைது ஓடிச்சுப்பாங்க, அத மாதிரி ஓடுவாங்க. என்னன்னு தெரியல, ஏன் அப்படி ஓடிடுவாங்க தெரியுமா? நம்ம சாமி ஜோதி ஸ்வரூபமானவன். பெரிய ஜோதி மாதிரி வரும் திடீர்னு, அதை அவங்களால பார்க்க முடியாது. என்னன்னு தெரியல, ஒரு பெரிய ஜோதி வந்துட்டேன்னு அதை பார்க்க முடியாது. நம்ம சுவாமி ஜோதி ஸ்வரூபமானவன். இதை திருநாவுக்கரசர் சொல்ற, ஓசை ஒளியலாம் ஆனாயி உலகுக்கு ஒருவனாய் கேளுங்களேன். இந்த பாட்டை கேளுங்க, மனசுல எல்லாம் ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல. நான் பெரிய ஜீனியஸ்லாம் அதெல்லாம் ஒண்ணுமே தேவையில்லை. ஓசை ஒளியலாம் ஆனாயி. ஓசைன்னா என்னது? சத்தம். ஒளி என்னது? ஓசை ஒளியலாம் ஆனாயி உலகுக்கு ஒருவனாய் நின்றாய். வாச மலரலாம் ஆனாய் மலையான் மருகனாய் நின்றாய். பேச பெரிதும் இனிதாய் நீ பிரானாய் அடி என்மேல் வைத்தாய். தேச விளக்கலாம் ஆனாய் திரு ஐயாறு அகலாத செல்வன் ஜோதி. திருவையாறுல இருக்கிறான் சுவாமி. அவர் எப்படி இருக்காராம்? ஓசை ஒளியெல்லாம் அவர்தானா. திருப்புகழ் உதவர் நல்லா கேளுங்க. ஒண்ணுமே தெரிய சாமி எனக்கு சிவபெருமானுக்கு பரவாயில்ல. திருஞான சம்பந்த மூர்த்திக்கு சாமி ஜோதி பிழம்பா வந்தார். எங்க வந்தாருன்னா ஆச்சால்புரம் என்ற கோயில்ல வந்தார். எங்க? ஆச்சால்புரம் என்ற கோயில் கும்பகோணம் பக்கத்துல சாமி வந்தாரு. திருஞான சம்பந்த மூர்த்தியும்
அவங்க வீட்டுக்காரமா அம்மா அப்பா எல்லாம் போயிட்டாங்க. அது உங்களுக்கு தெரியும். திருநாவுக்கரசர் எங்க வந்தாரு? திருப்புகலூர் ஒரு கோயில் இருக்கு, நாங்க போயிருக்கோம், அருமையான கோயில். ஆமா, திருப்புகலூர்ல வந்து ஜோதி பிழமா வந்து திருநாவுக்கரசரை இட்டுட்டு போயிட்டாரு. சுந்தரமூர்த்தி எப்படி சாமி இருந்தாரு உனக்கு தெரியுமா? சுந்தரமூர்த்தி உன் ஃப்ரெண்டு கிடையாது, சுந்தரமூர்த்தி நாயனார் கைதான். சுந்தரமூர்த்தி நாயனார் எப்படி இருந்தார் சுவாமி? உடம்போட இருந்தார். இப்ப இதே குளத்தோட இருந்தார் இல்லையா? எப்படி போனாரு? யானை மேல உட்கார்ந்து அழகா பாடிக்கிட்டே போனார். அதுக்கு முன்ன யார் போனார்? எவனோ போனாண்டா, ஏன்டா உனக்கு சிவராஜ் அதிகமா எல்லாம் கேட்டிருப்பாங்க. ஔவையார் போனாங்க. ஔவையாரு சுந்தரமூர்த்தி பெருமானு மேல போயிருந்தாராம். விநாயகமூர்த்தி கேளுங்கள, தேன் தேன் தேனு 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 நீங்க பூரா கத்துறா கூட தேனோட தித்திட்டு தெரியுமா? ஏங்க தேன் ஆச்சரியமா தேன் தேன் எப்படி இருக்கு? தேன் தேன் நல்லா தித்தி. ஆமா, நக்கனாதானே தெரியும். தேன் குடிச்சா நாம செத்துருவோம். தேனை நக்கதானே முடியும். ஆமா, அது மாதிரி தேன். ஔவையாரு விநாயகர் அகவல் ஒரு புக் இருக்கு, படிச்சிருக்கீங்களா யாருனாவது? விநாயகர் அகவல் சீதக்கலப்பன்னு அந்த பாட்டு ஆரம்பிக்கும். அந்த பாட்டு விநாயகருக்கு பாடியிருந்தாங்களா? திடீர்னு வானத்து மேல சுந்தரமூர்த்தி பெருமான் திருக்கையிலாயத்துக்கு போயிருக்காங்க. ஔவையார் விநாயகருக்கு கேட்கறாங்க, விநாயகர் பெருமானே நான் போகணும், இதுவே யாரோ போறாங்க, ஔவை பாட்டி நீ பாடு, நான் உன்னை போய் சேர்க்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே தும்பிக்கையால தூக்கி சுந்தரமூர்த்தி பெருமான் போறதுக்கு முன்னே உட்கார வச்சாராம். ஔவையார் ஃபர்ஸ்ட் கைலாயத்துக்கு போனாங்களாம். அதுக்கு பின்னால சுந்தரமூர்த்தி பெருமான் போனாராம். அதுக்கப்புறம் யார் போனார்னா சுந்தரமூர்த்தி பெருமானோட நண்பர் சேரமான் நாயனார் ஒருத்தர் போனாராம். அவர் எதுல போனாரு? குதிரையில போனாரு. இவர் எதுல போனாருன்னா ஐராவதம்ல போனார். ஐராவதம் வரம் கிடையாது, ஐராவதம்ல போனாராம். வனம் என்றது சிவபெருமானோட யானை. அதுக்கு 2000 தந்தம் உடைய வெள்ளை யானை சிவபெருமானோட யானை. சுந்தரமூர்த்தி பெருமான் போனது இந்திரனோட யானை. இந்திரன் உட்கார்ந்து போற யானை வெள்ளை யானை. அது பேரு ஐராவதம்னு பேர். வதம் வதம் பண்ணிட்டு வராங்க அந்த வதம். இது வனம். வனம்னா காடு போல பெரிய யானை 2000 தந்தங்களை கொண்டது. அருமையான செய்திமா. சிவபெருமான் கோயில தான் சொல்றேன் நான் சத்தியமா. ரொம்ப இந்த தாரை எடுத்து பல நூல்களை தேடி 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 எடுத்த ருசியான விஷயங்கள். அதை நீங்க சுவைக்காத போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. வேற ஒன்றுமே கிடையாது, உங்களால எனக்கு எந்த விரோதமும் கிடையாது. ஆனா நான் சொல்லும் போது இதை நல்ல காதுல வாங்கிக்கோங்க. உங்களுக்கு என்னைக்குமே இது வந்து நம்ம கேட்டாலே போதும் இல்லையா? கேட்டாலே போதும், கேட்டுட்டே இருங்க. சரி, எந்த நேரத்துல இருந்த எனக்கு தெரியல. ஓசை ஒளியலாம் வாராயணி உலகிற்கு ஒருவனாய் சாமி ஒருத்தர் தான் கடவுள் இல்லையா? சிவனை ஊக்கும் தெய்வம் தேடியும் இல்லை. சிவன் no God can be compared with the Lord Shiva. அதான் சொல்றோம், கம்பேர் பண்ண முடியாது. சிவனை ஊக்கும் தெய்வம் தேடியும் இல்லை, அவனை ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. நீ ஏதாவது சாமி கோயிலுக்கு போ, அட்டகாசம் பண்ணு, ஓ திருப்தி தான் செஞ்சுக்கணும். அங்கங்க குல தெய்வங்கள் எல்லாம் போயிடுவாப்பா, தாராளமா போ. அவனோட ஆத்மா செஞ்ச பாவ புண்ணியம் அவனை தள்ள வேண்டிய இடத்துக்கு போய் தள்ளிடும். நான் ஒன்னும் பண்ண முடியாது, என் பகவானும் ஒன்னும் பண்ண முடியாது. அவனுக்கு என்ன பிராப்தமோ அந்தந்த கோயிலுக்கு போவான், அங்க போய் கை தட்டுவான், கொஞ்ச நேரம் கழிச்சு சிக்கன் பிரியாணி போடுவான் கோயில்ல, அதை துண்ணுவான், அங்க போவான், அங்க ஏதாவது துண்ணுவான். இதெல்லாம் அவன் செஞ்ச பிராப்தங்கள். நாம எதையும் தப்பு சொல்ல முடியாது, குற்றமும் சொல்ல முடியாது, நல்லதும் சொல்ல முடியாது. அவன் போக வேண்டிய இடத்துக்கு அவன் போவான் இல்லையா? அவரவர் விதிபடி அவரவர் வந்தனர், அவரவர் விதிபடி. இந்த அம்மா செஞ்ச விதி, அந்த வீட்டுக்காரனை கட்டணும், அவங்களுக்கு புள்ள பிறக்கணும், அப்படி இருக்கு இல்லையா? அவரவர் விதிபடி அவரவர் வந்தனர், அவரவர் விதி வழி அவரவர் அனுபவம். கல்யாணம் பண்ணுங்க, நல்ல ஒழுங்கா அனுபவம், பையன் ஒழுங்கா அனுபவம். எவர் எவருக்கு உதவினர்? எவன் என்ன உதவி பண்ண யாருக்கு கிடையாது, உண்மையை சொல்றது கிடையாது. எவர் எவருக்கு உதவினர்? எவன் உதவல? அவரவர் பெறுவது தம்மை உணர்வதே. ஒன்ன நினைடா, பகவான் நினைடா, வேற எதற்குமே நீ போகாதடா.
இல்லையா? பரபரக்க வேண்டாம் பலகாலம் சொன்னேன். பரபரன்னு போய் மார்க்கெட்ல அப்படி இருக்குமா அப்படி ஆய் அடி பண்ணுவோம் வகை பண்ணுவோம் தள்ளுவான் சண்டை பண்ணுவோம். பரபரக்க வேண்டாம் பலகாலம் சொன்னேன். உடனே மீக்கி வந்துடுறேன். கொஞ்சம் கத்துக்கிறதா எடுத்து வைப்பான். உடனே ரத்தம் எடுத்து போவான். அம்மா உனக்கு எல்லாம் பரிசுமா இருக்கும் இல்லையா? வேண்டாம்னு சொல்றாரு சாமி. உனக்கு வர்றது உனக்கு வரும் இல்லையா? 500 கடை வச்சிருந்தாலும் உனக்கு வரும், உனக்கு வருவான். பகவான் உனக்குன்னு எழுதி இருப்பார். அது யாரும் தடுக்க முடியாது. 1000 கைகள் கூடி மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆதவன்னா யாரு? சூரியன். கொஞ்சம் கவனம் வைக்கலாமா? 1000 கைகள் கூடி மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை, சூரியன் மறையலாம். 1000 கை நம்ம எல்லாம் இப்ப போய் சேர்ந்த சூரியன் மறைஞ்சிருமா? மரியாதை. அதே போல உங்களுக்கு கொடுக்கறது சாமி யாராலையும் தடுக்க முடியாது. உங்ககிட்ட இருந்து போனோம்னாலும் யாராலையும் தடுக்க முடியாது. இதையும் சொல்லிடுறேன், யாராலையும் தடுக்க முடியாது. 1000 கைகள் கூடி மறைத்தாலும் ஆகுது. நான் சொன்னேன் பரபரக்க வேண்டாம் பலகாலம் சொன்னேன். வர வர கண்டு ஆராய் மனமே. இன்னைக்கு 2000 சம்பாதிச்சா நாளைக்கு 3000, நாளைக்கு 4000, ஒரு 40,000 ஒரு நாளைக்கு சம்பாதிச்சா எப்படி இருக்கும்? போவோம். பேராசையில போய் பெரிய குழியில விழுவோம் இல்லையா? பரபரக்க வேண்டாம் பலகாலம் சொன்னேன். வர வர கண்டு ஆராய் மனமே. யார் சொன்னது சாமி இதெல்லாம்? சிவபோக சாரம்னு ஒரு புக் இருக்கு. என்னது? சும்மா காட்டி டூபர்ஷிட்லாம் போக மாட்டேன். சிவபோக சாரம் எழுதியது யாரு? குருஞான சம்பந்தர் ஒருத்தர் எழுதுது. பரபரக்க வேண்டாம் பலகாலம் சொன்னேன். பரவர கண்டு ஆராய் மனமே. ஒருவருக்கும் தீங்கு நினையாதே, செய் நன்றி குன்றாதே. என்னது? எவனுக்கு தப்பு செய்யாதரா, செஞ்ச நன்றியை யோசிப்பாரா. அப்புறம் மனமே ஏங்கி இழையாது இரு. பக்கத்துல ஒரு நல்லா பாக்குறானே, ஏங்காத. அவனுக்கு கொடுத்தது அவனுக்கு பார்க்கவே பார்க்காத நீ அவனை. மனமே ஏங்கி இழையாது இருன்னு சொல்றார். யார் சொல்றா? குருஞான சம்பந்தர் சொல்றார். எதுல சொல்றார்? அடிக்கடி கேட்க சிவபோக சாரம்ன்ற புத்தகத்துல சொல்றார் இல்லையா? ஆமா. சும்மா கனு வருமோ, சும்மா பிடி வருமோ, சும்மா வருமோ சுகதுக்கம், நம்மால் முன் செய்த வினைக்கு ஈடாக சிவனருள் செய்வதென்றால் எய்தவனை நாடி இரு. அடாடா என்ன இது? ஏன்டா உலக ரொம்ப ஓவரம் வேண்டாம் போல நீங்க யோசிக்கிறீங்க. சும்மா கனு வருமோ, சும்மா பிடி வருமோ. உனக்கு கஷ்டம் சும்மா வருமா? உனக்கு தண்டனை சும்மா வருமா? சும்மா வருமோ சுகதுக்கம்னு கேட்கிறான். ஐயா எனக்கு 2000 நஷ்டமாயிடுது. வராது, நீ தப்பு பண்ணிருக்க. சும்மா தனு வருமோ, சும்மா பிடி வருமோ, சும்மா வருமோ சுகதுக்கம், நம்மால் முன் செய்த வினைக்கு ஈடாக, நீ போன ஜென்மத்துல பண்ண வினைடாது, அதுக்கு ஈடாக சிவனருள் செஞ்சினா அது போகும். சிவனருள் செய்விப்பதென்றால் எய்தவனை நாடி இரு. எவன் அம்பு விட்டது யாரு? ஐயா தான் விட்டார். இங்க போய் இரு, இந்த மாதிரி படு. எய்தவனையே நாடி நமச்சிவாய நமச்சிவாயன்னு சொல்லும் போது இது என்னோட குழந்தை, இது கொஞ்சம் விளக்கிக்கணும். ஒரு அம்மா ஒரு மீனோ ஒரு கொய்யா பழமோ ஒரு வெயிட்டோ ஒரு பழமோ ஏதோ விற்கிறாங்க, செம வெயிட் இருக்கு. அவங்க என்ன செய்வாங்க? இறக்கி வைப்பாங்க. ஆமா, இறக்கி வைப்பாங்க. மண்டைக்கு மேல சும்மாடுன்னு ஒண்ணு கட்டுவாங்க. ஒரு துணி மேல, கை துணி மேல ஒண்ணு கட்டுவாங்க இல்லையா? நானும் இப்ப எனக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா, எனக்கு இல்ல ஞானிகளுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்னா, இவர் நாசர் சாமி கும்பிட்டாரு, போன வாரம் போய் ஊந்து வாரினாரு, நீங்க சொல்லுவீங்க. அந்த சும்மாடு இருக்கு இல்லையா, அந்த சும்மாடு தான் சிவபெருமான். நீங்க துன்பம் தான் உங்களுக்கு வர வினைகள். அந்த சும்மாடு இருக்கிறதால என்னவா, அந்த கனவை நீங்க தான் தாங்க போறீங்க. ஆனா சுகமா தாங்குவீங்க. சுகமா தாங்குவீங்க. இந்த இறைவன் உங்க கூட இருந்தான்னா அந்த துன்பம் வந்து சும்மாடால குறைஞ்சி வழியில்லாத துன்பமா உங்களுக்கு வந்த வாழ்க்கையே ஓடி போகும். ஓகேவா? அப்ப சும்மாடு யாரு? நம்ம சுவாமி. தாயார் தந்தையார் தாரம்மார் புத்திரரார் தாம் தாம் ஆரோ. அட யாரா நீ? உனக்கு யாரு அப்பா?
கொஞ்சம் பேசுறவங்களா கொஞ்சம் நிறுத்திடுங்க தயவு செய்து. தாயார், தந்தையார், தாரம்மார். உனக்கு யார் அப்பா? உங்களுக்கு யார் அப்பா? உண்மையா உட்காந்து பொய்யா போயிட்டு சிவபெருமான் தான் அப்பா. உண்மையான அப்பா யாரு? நீங்க கூப்பிடுற அப்பா யாரு? அப்பா வேலைக்கு போயிட்டாரு. அவருக்கு யார் அப்பா? இன்னொரு அப்பா பேர் சொல்லணும். அந்த கதையில பேர்லாம் தெரியாது. அதான் சாமி கேட்கிறார், தாய் யார்? இப்ப இருக்கிற தாய் இவங்களுக்கு தாய் சொல்லிடுறான். தந்தை யார்? அப்பா யாரு? தெரியல சாமி. உடன் பிறந்தார் யார்? எவன் கூட பிறந்தா இருப்பா. என் வீட்டுல அவன் பாதி கேட்கலாமா? நான் அதெல்லாம் வெட்டி போட்டுருவேன்னு சொல்றேன் இல்லையா? உடன் பிறந்தார் யார்? தாரம்மார். எத்தனை வீட்டுக்காரமா வந்தாங்க? எந்தெந்த ஜென்மத்துல? யாருக்கு தெரியும்? தான் தான் மாறும். ஏய் நீ யார்? நான் கேட்கிறேன். நீ தான் யாரு? எங்கேயோ வந்துட்டு தான் சும்மா கட்டிக்கிற பிரசாந்த் குரு போட்டு நீங்க ஓடிடுறேன். நீ யாரு? நான் கேட்கிறேன். நீ யாரு? வந்தது ஒரு எங்கன்னு. ஏன் நீ எங்க வந்த? போவது ஒரு ஏதோ. எங்க போற? யாருக்கா தெரியுமா? தாயார், தந்தையார், தாரம்மார். இதெல்லாம் ரிப்பீட் பண்ணலாமே. தாயார், தந்தையார், தாரம்மார், புத்திரரார், தாண்டாம் ஆரோ. வந்தது ஒரு எங்கன்னே, போவது ஒரு ஈகோ, ஒரு ஏகோ. சிந்தையே. புத்தி உள்ளவங்களே நம்மள கேக்குற சிந்தைனா புத்தி. சிந்தையே புத்தி உள்ளவங்களே, உமக்கு ஒன்று சொல்ல கேள்வின். நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா உங்களுக்கு? யார் கேக்குறா? திருநாவுக்கரசர் கேக்குறாரு பாருங்க. என்னையே என்னோட ஆளுகளே, உமக்கு ஒன்று சொல்ல கேள்வின். திகழ் ஒளி அறவும் திகழ் ஒளிமம் மதினது நிலா. திகழ் ஒளி மதியும் பால் அறவும். மேல சாமி மேல என்ன இருக்கு? அரவு. என்ன அப்படின்னா பாம்பு. திகழ் ஒளி மதியும் வால் அறவும் திளைக்கும் சென்னி. சென்னின்னா உச்சித்தார். திகழ் ஒளி மதியும் வால் அறவும் திளைக்கும் சென்னி. சரி சாமி இதெல்லாம் விடு. நான் யாரும் கேட்டேன், நீ யாரும் கேட்டேன், அப்பா யாரும் கேட்டேன், ஆக கேட்டேன், ஃப்ரெண்ட கேட்டேன், ஃப்ரெண்ட கேட்டேன். என்னதான் நான் செய்யணும்? எந்தையார். எந்தையார்னா என் தந்தையார். அப்பதான் சொல்றாரு உண்மையான அப்பாவும் அவர் தானா. எந்தையார் திருநாமம் நமச்சிவாய. சாமியோட திருநாமம் நமச்சிவாய என்று எழுவாருக்கு. இது நல்லா கேளுங்க. இதுவரை கேட்காதவங்க இறுதி சிம்பிள் இருக்கலாமே. வச்சாரு பாருங்க பாயிண்ட். இறுதி சிம்பிள் என்னது? நீ பூலோகத்திலையும் நல்லா இருக்கிறண்டா, இருக்க போற காலமும் நல்லா இருக்கலாம். இறுதி சிம்பிள்ல இன்மைக்கும் மறுமைக்கும் சொல்றோம் இல்லையா? ஒரு ஞான சம்பந்தர் பாட்டு சாமி பாடுவாரு. அங்க எங்கேயும் யாரையும் பார்க்காதீங்க. மாதொரு கூரனை வளஞ்சுழி மருவிய மருதினை வயக்காரணி நாதன் வேறிய ஞான சம்பந்தன் வாய் நவிற்றிய தமிழ் மாலே ஆதரித்து இசை கற்று வல்லார் சொல்ல கெட்டுகந்தவர் தம்மை வருத்தம் வந்து அடையாதே. வருத்தம் வந்து அடையாதே. பாரல் சாமி அந்த திருவலஞ்சுழியில போய் சாமியை எவன் கூடுறோம் போய் கும்பிடுறானோ. திருவலஞ்சுழின்றது கும்பகோணம் கிட்ட இருக்கு, 2 கிலோமீட்டர். இம்மைக்கும் மறுமைக்கும் வருத்தம் வந்து அடையாதம். சாமியை கும்பிட்டா. அத போல இந்த பாட்டு ஒருத்தர் ரிப்பீட் பண்ணட்டுமா? யாரா ரிப்பீட் பண்றீங்களா? ஒரு 2 லைன். ஆண்டா இந்த பழுப்பானது நீ போராட்டாயிருச்சு. சரி. தாயார், தந்தையார், தாரம்மார், உடன் பிறந்தாரார், தாரம்மார், புத்திரரார். யாரா புள்ள? அடுத்தது தாண்டாம் ஆரோ. நீதான் யாரா? வந்தது ஓர் எங்கனை எப்படி வந்த? போவது ஓர்
ஏதோ எப்படி நான் போற சிந்தையில் புத்திசாலி இப்ப படிச்சுக்கடா. சிந்தையில் உமக்கு ஒன்று சொல்ல கேட்பேன். எந்தையார் என் தந்தையார். யாரு? என் தந்தையார். உள்ள இருக்கிற சுவாமி பெருமான் திருநாமம் நமச்சிவாய. நமச்சிவாய சொல்றா. நமச்சிவாய திகழொளி மதியும் வால் அறவும் திளைக்கும் சென்னி எந்தையார் திருநாமம் நமச்சிவாய என்று எழுவார்க்கு இரு விசிம்பில் இருக்கலாமே. நீ செத்தினா உனக்கு ஒரு இடம் கரெக்டா இருக்கு, அங்க உன்னை நல்லா எடுத்து போய் வைப்பாரு சாமி, பயப்படாத இல்லையா? அருள் இல்லாதவருக்கு திருக்குறள் தெரியுமா? பொருள் இல்லாதவருக்கு இவ்வளவு. இந்த அம்மாங்கிறாங்க, இந்த அம்மா வியாபாரம் செய்யும் போதே நான் பாத்துக்கிறேன். இந்த அம்மாட்ட நாளைக்கு 10 ரூபா கூட இல்லைன்னு வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு சொல்றாங்க, வீட்டுல வேண்டிய அசீஸ் கம்யூனிட்டினா சொன்னாங்க. அதனால இந்த அம்மாட்ட 10 ரூபா கூட இல்லைன்னு வச்சுக்கலாம். என்ன பண்ணுவாங்க? 2 இட்லி இந்த அம்மாக்கு யாரும் வாங்கி கொடுப்பான். உண்மையை சொல்லுங்க, யாரும் வாங்கி கொடுப்பீங்களா? ஓடுவாங்க. பாத்தியா இப்படி ஓடுவாங்க. உண்மைதாமா? ஆமா. எந்தையார் திருநாமம் என்று எழுவார்க்கு இரு விசிம்பில் இருக்கலாமே. அந்த விசிம்பு நம்ம எப்படி என்ன பண்ண போறோம்? இந்த காட்சி கொஞ்ச நாள் மறைய போகுது. நீங்க முன்னையோ நான் பின்னையோ தெரியாது. என்று எழுவார்க்கு இரு விசிம்பில் இருக்கு. அங்க போகும்போது உனக்கு என்ன தேவைப்படுது? அருள் தேவைப்படுது. அந்த அருளை நீ வளர்த்துக்கணும்னா எந்தையார் திருநாமம் நமச்சிவாய சொல்றா செல்லணும்னு சொல்றாரு திருநாவுக்கரசர் பெருமான். இந்த பாட்டை மறப்பீங்களா? ஒன்னோட மறப்போம், பாட்டு மறக்க மாட்டாங்க. சுத்தரால அப்படி மறந்தாலும் பரவாயில்ல, பாட்டை மறக்காம இருங்க. ஆமா, சரியா? இப்ப அந்த லிங்கோத்பவம் பத்தி சொன்னேன். எதுக்கு சொன்னேன்னா, ஈகோ போகும், நமக்கு இருக்கிற ஆங்காரம் போகும். தினந்தோறும் லிங்கோத்பவம் பார்த்தா எல்லாத்துக்கும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணலாமா? இல்ல 8 மணி ஆகும் போது ரிவைஸ் பண்ணிக்கலாமா? 8 மணி ஆகும்போது பண்ணிடலாம். எதுக்குமே பதில் கொடுக்கலாம். ஒண்ணு இப்படி சொல்றேன், ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடந்துதான். நான் உங்களுக்கு சும்மா ஒரு ஜோக்குக்காக சொல்றேன். சிரிக்க முடிஞ்சவங்க கஷ்டப்பட்டு செய்வீங்க.